ஜெனியோட எனிமீஸ், அதாவது ஃபேமிலிக்குள்ளாரே ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேங்கு செட்டப் சேர்ந்துட்டு ஜெனியோட லைஃப்பை ட்ரிகர் பண்ணுறாங்க, டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எதுவுமே ஜெனிக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ மேரேஜ் லைஃப் அதை மட்டும்தான் பார்த்தாங்களே இல்லையே, அடுத்தவங்களோட லைஃப்பை ஜெனி வந்து என்றைக்குமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணதில்லை. அதை பற்றின குறைஸும் அவங்க கேட்டதில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜெனி என்றைக்குமே தன்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் மரியாதை குறைவாக நடந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தன்னுடைய மாமியாருக்கு எப்போல்லாம் ஃபெஸ்டிவல், தீபாவளி ஃபெஸ்டிவல் வருதோ அப்போ அவங்க ஒரு புடவை வாங்கி கொடுக்குறது அவங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல மருமகளாக தான் ஜெனி இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி ஹஸ்பண்ட் ஃபேமிலி, ஸோ ஹஸ்பண்டோட பிரதர், எல்டர் பிரதர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸ் ஜெனி ஃபேமிலியோட காண்டாக்டே கிடையாது அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம். பட் சடனாக வந்து அவர் வந்து ஜெனியையும் ஜெனியோட ஹஸ்பண்டையும் தன்னோட வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடுறாரு. ஜெனி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜெனியோட ஹஸ்பண்ட் இல்லை, அண்ணன் கூப்பிடுறாரு, வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜெனியும் வந்து குழந்தையை தூக்கிக்கிட்டு ஸோ தன்னுடைய கொழுந்தனார் இல்லை, ஸோ அண்ணன் உறவு தானே வரும், ஸோ ஹஸ்பண்டோட பிரதர் வீட்டுக்கு போகிறாங்க. ஜெனி இருக்கிற மேரேஜ் லைஃப் பார்த்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ண அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனியோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் ஜெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட காமிச்சு ஒரு ராங் அலிகேஷன்ஸை ஜெனி மேலே க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஜெனியோட ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டு ஜெனியை வந்து வெளியில் அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ஜெனியோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி பண்ண ஒரே தப்பாக, மாப்பிள்ளைக்கு டவுட் இருந்தால் ஜெனிக்கிட்டே டேரெக்டாக கேட்டிருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சண்டை போடுறாரு. ஸோ இந்த சண்டையில் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை ஜெனியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு, உங்கள் பொண்ணு எனக்கு வேண்டாம், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு சந்தேக புத்தி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அதை கன்சர்ன் பர்சன் கிட்ட டைரெக்டாக கேட்கணும். இதை ஜெனியோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் கேட்கல, ஜெனியோட ரிலேட்டிவ்ஸும் ஜெனிக்கிட்ட டைரெக்டாக கேட்கல. ஸோ இவங்களையே ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு ஸோ ஜெனியோட லைஃப்பில் கேம் விளையாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், ஜெனி அப்படி அந்த பசங்களை லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்சனை அவங்க மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றிருக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஜெனியோட லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளோ போராட்டங்களை அவங்க சந்தித்ததுக்கு காரணம் அவங்க யாருக்குமே தண்டனை கொடுக்காதது தான். எல்லாரையும் பெருந்தன்மையாக மன்னித்து விட்டதனுடைய காரணம் தான் ஜெனி எல்லா துன்பங்களையும் தானே தனி ஒருத்தியாய் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். ஜெனி இப்போ தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இருக்க பிடிக்கல, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனியோட ஹஸ்பண்ட்கிட்டையும் ஜெனி சொல்கிறாங்க, அவங்க கோர்ஸ் வேறு போட்டிருக்காங்க இல்லையா, அட்மிஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம் வேறு வருது, அதை ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் அதன் பிறகு வரேன், எனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு அதனால் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனியும் ஜெனியோட ஹஸ்பண்டும் லேப்டாப் ஷாப் போய் ஒரு லேப்டாப் வாங்குகிறாங்க. ஸோ அந்த லேப்டாப்பை ஜெனி எடுத்துக்கிட்டு தன்னோட சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் அப்பா கூட ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அப்பாவும் வந்து கேட்குறாங்க மாப்பிள்ளைக்கிட்ட என்ன ஏது அப்படின்னு. அவர் வந்து கோவமாக தான் பதில் சொல்கிறாரு. ஸோ அப்பாவுக்கும் பிடிக்கல, சரி வா அப்படின்னு சொல்லி ஜெனியை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜெனியோட ஹஸ்பண்ட், ஜெனி, குழந்தை, ஜெனியோட அப்பா 3 பேரையும் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ ட்ராப் பண்ணுற அதே டைமும் ஜெனிக்கும் கோவமாக இருக்குது, அவருக்கும் கோவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னுடைய கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு ஜெனிக்கிட்ட கேட்குறாரு. ஜெனி கோவமாக அந்த கிரெடிட் கார்டை அவர்கிட்ட தூக்கி வீசிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே டைம் அங்கே ஏர்போர்ட்டில் மார்னிங் அவங்க போனவங்க நைட்டு தான் ஃப்ளைட்டு. ஸோ அப்பாவோட இருந்து ஃப்ளைட் ஏறி வராங்க. ஜெனியும் ஜெனியோட அப்பாவும் சோகமாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய அப்பானால் எதுவும் சொல்ல முடியல. ஸோ அப்பா மகள் இருவருமே ஒரே மாதிரியான கஷ்டத்தை, துன்பத்தை அனுபவித்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அவங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டு வந்து நைட்டு டைம், ஹெவி ரெயின். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் ரொம்ப ஷேக் ஆகுது. ஜெனி ரொம்பவே பயந்துட்டாங்க. பட் ஜெனியோட அப்பா வந்து இல்லை, தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி ஜெனியை கன்சோல் பண்ணுறாங்க. பட் ஜெனிக்கு அந்த இடத்துல உயிரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தன் குழந்தைய அவங்க
தூக்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளைட்டோட மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சராக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போ தன்னுடைய அம்மாவை வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உணர்வு ஜெனிக்கு இருந்தது. ஸோ சென்னை ஏர்போர்ட் வந்ததும் தன் அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே அழுகை அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி தன் அம்மாவை பார்த்துட்டு அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற முடிவில் ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அழுதுகிட்டே அம்மா அப்பா கிட்டே சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி தான் ஏமாற்றப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற கவலையில் வருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் துணிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தன் கணவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஜுவல் எல்லாமே வந்து அடகு கடையில் தான் இருந்தது. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்தது அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ், லேப்டாப், கொஞ்சம் துணிமணிகள் குழந்தையோடது, அது மட்டும்தான். வேறு எதுவுமே அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வரல தன்னுடைய கணவர் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட ஹஸ்பண்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் போகுது. ஸோ அவரை கூப்பிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஜெனியோட ஹஸ்பண்ட், அவரோட ஃபேமிலி அண்ட் அட்வொகேட் இவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வராரு. ஸோ ஜெனி வந்து தன்னுடைய பேரண்ட்ஸு, குழந்தை இவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ ஜெனிக்கு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது எதையுமே அவங்க கூட்டிகிட்டு போகல அப்படின்னு தான் சொல்லணும். போலீஸ் ஸ்டேஷனில் ஜெனியும் ஜெனியோட ஹஸ்பண்டும் பேசலை. ஸோ குழந்தையை காமிக்க சொல்கிறாங்க. ஜெனி வந்து குழந்தையை காண்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உடனே ஜெனியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு பார்த்திங்க அப்படின்னா, நான் குழந்தைய பார்த்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதன் பிறகு தன்னுடைய குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கிறாங்க ஜெனி. அதே சமயம் ஜெனி தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா கணவருடைய வீட்டில். ஸோ அது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். என்னுடைய நகைகள், என்னுடைய திங்ஸ், என்னென்ன ஜாமான்லாம் எனக்கு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்களோ அது எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே ஜெனியோட ஹஸ்பண்டும் தன்னுடைய அட்வொகேட் மூலியமாக நான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ட்ராமா அடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்துருவினுடைய கூட்டாளிகள். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கும் ஜெனியோட ஹஸ்பண்டுக்கும் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சு கேம் அடித்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்கு இதெல்லாம் தெரியாது. பட் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜெனிக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய லேப்டாப் வேணும், அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜெனிக்கிட்ட. ஸோ ஜெனிக்கு அப்போ தான் வந்து மைண்டில் கிளிக் ஆகுது, தன்னுடைய கணவர் வாங்கி கொடுத்த லேப்டாப் எப்போதுமே நம்மக்கிட்ட கேட்டதில்லையே, இவங்க எப்படி புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கும் போது தான் அவங்களுக்கு சந்துரு கிட்ட லேப்டாப் வாங்கினதுனுடைய ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ சந்துரு என்ன பண்ணியிருக்கான், ஜெனி மேலே ராங் அலிகேஷன்ஸ் நிறையா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஜெனி அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளமும் இவனாலையும் இவனுடைய கூட்டாளிகள், ஸோ அதுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ். ஸோ இந்த பர்சன்ஸ் தான் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோடு ஜாயின் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஜெனியோட லைஃப்பில் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜெனி கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.